வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 1 நாள் 10 வெள்ளிக்கிழமை அக்டோபர் 24, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இழந்த பண்பை துளிர்விட செய்த வேர்களை தேடி விழுதுகள். கல்வி முழுக்க வியாபாரமாகிவிட்ட நிலையில் குரு ஆசிரியராகி, ஆசிரியர் டீச்சராகி, டீச்சர் சாராகி, சார் மாஸ்டராகி நிற்கிறது இந்த காலம். குரு சிஷ்யன் உணர்வின் உறவு போய் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் உறவின் உணர்வையே இன்று நாம் பார்க்கிறோம். மாஸ்டர் என்பவர் மாணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவை சொல்லிக் கொடுப்பார், அவ்வளவுதான். அதற்கான பணம் அவருக்கு கிடைத்துவிடும். அதுபோல இன்று ஒரு மாணவனுக்கு பல மாஸ்டர் உண்டு. ஆனால் குரு என்பவர் ஒரு மாணவனுடைய எதிர்கால வாழ்க்கையையே நிர்ணயிப்பவர். இன்று அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. பள்ளிப்பட்டியை சார்ந்த 60 வயது நிறைந்த சிஷ்யர்களால். 1980களில் அன்று கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் முஸ்தாக் அலி, ஐசுப் அலி இருவரும் அன்று அவர்களுக்கு பள்ளிப்பட்டியில் ஆசிரியராயிருந்த வேர்களில் ஒருவரான கண்தானம் உடல் தானம் துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி அவர்களை சந்தித்து தங்களது மரியாதையையும் நன்றியுணர்வையும் தெரிவித்துக் கொண்டு விஷயத்துக்கு வந்தனர். இந்த 60 வயது மாணவர்கள் 80 பேர்கள் ஒன்று சேர்ந்து அந்த காலத்து தங்களது ஆசிரியர்களை அழைத்து கௌரவிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதே அந்த முடிவு. அதன்படி நவம்பர் 8 அன்று காலை 11 மணிக்கு பள்ளப்பட்டி பிக்பாஸ் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதில் அந்த மாணவர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொள்வது என்றும் அவர்கள் முன்னிலையில் தங்களது ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு ஆசிரியையையும் தேடி கண்டுபிடித்து உரிமையுடனும் உறுதியுடனும் அழைத்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் அழைத்த விதம் அந்த குரு சிஷ்யன் உறவை நினைவுபடுத்தியதாக இருந்தது என்று லட்சிய ஆசிரியை செல்வி ஜெயலட்சுமி தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி நாமக்கல்லில் நல்லூர் வட்டம் முதலுதவித்துறை மாநில பொறுப்பாளர் அக்குபஞ்சர் டாக்டர் ரேவதி அவர்களை அவரது இல்லத்தில் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி மற்றும் செம்மை இல்லம் துறை தங்கமணி ஆகியோர் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் வளர்ச்சி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளித்ததாக டாக்டர் ரேவதி தெரிவித்தார். தேனி மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் 100 துறைகளில் ஒவ்வொரு துறையையும் வலுப்படுத்தும் பொருட்டு எடுத்து வரும் முயற்சியில் இன்று தமிழ்நாடு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பணிபுரியும் ராஜேந்திரன், சிவசாமி ஆகியோர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறையில் இணைந்துள்ளதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். உடன் கல்லூரி மாணவர் கார்த்திக். தேனி மாவட்ட குழந்தைகள் தத்து வள மையத்திற்கு பச்சிளங்குழந்தைகளுக்கான எடை மிஷின் தேவைப்பட்டதை அறிந்து அளிக்கப்பட்டதாக நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற சங்கீதாவிற்கு பாராட்டு. ஆட்சிப்பணி தேர்வு முடிவுகள் வந்த நிலையில் தேர்வில் வெற்றி பெற்ற சங்கீதா தேனி மாவட்டம் கோடங்கிப்பட்டி மனிதநேய காப்பகத்திற்கு வருகை தந்தபோது காப்பக நிர்வாகி பால்பாண்டி, நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை ஆகியோர் பாராட்டுக்களை தெரிவித்தனர். சங்கீதா லட்சுமிபுரத்தில் இருந்தார், தேனி மாவட்டம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஓனாக என்னோட எப்படி சொல்கிறது, நான் ஓனாக எழுதி பாஸ் பண்ணிட்டேன். மெயின்ஸ் அதுக்கப்புறம் அறம் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்தேன். படித்து இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் 429 ரேங்கில் பாஸ் ஆகிருக்கேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வெரி குட். நாமக்கல் மாவட்ட மாணவி தன்யஸ்ரீ உறுதி. அக்டோபர் 15 கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவில் கலந்து கொண்ட சேந்தமங்கலம் அரசு பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவி தன்யஸ்ரீ தனது படிப்பையும் தாண்டி சமூக பொறுப்பேற்று சபதம் செய்து நல்லூர் வட்டத்திற்கு அனுப்பிய குரல் பதிவு. அனைவருக்கும் வணக்கம். நான் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி சேந்தமங்கலத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஜி தன்யஸ்ரீ. நான் நேற்று மதுரையில் கலாம் ஆண்டு 6 கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் அறிவி
மாணிக்க மாணவர்கள் போன்ற திட்டங்களை பல மாவட்டங்கள் செயல்படுத்தியதை பார்த்து எனக்கும் ஆசையாக இருந்தது. நாங்களும் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிகளில் ஒரு சரித்திரம் படைக்கும் மாவட்டமாக திகழ்வோம் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் பல பள்ளிகள் செய்ததைப் போல் செய்வோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தமிழக அளவில் 9வது இடம் பெற்று அன்பு பாரதம் மாணவி திவ்யா சாதனை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. அதில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தகடூர் கிராமத்தில் நடைபெற்று வரும் அன்பு பாரதம் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவி திவ்யா தமிழக அளவில் 9வது இடம் பெற்று சாதனை புரிந்துள்ளார். மற்றொரு மாணவி இலக்கியா 245வது இடம் பெற்றுள்ளார். பணியில் சேரவுள்ள இருவருக்கும் அன்பு பாரதம் பயிற்சி மையம் மற்றும் நல்லூர் வட்டம் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.